எனக்கு ஒண்ணு வேணாம். வாடா அண்ணே. வாங்க ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. ஏய் வாப்பா நீ. வேண்டாம் சொன்னா அதே நினைச்சிட்டு கூல் ரெண்டு ட்ரிங்க்ஸ் விடுங்க. கோக்கு தானே? எனக்கு அந்த உலகம் மாறணும்னு ஆசை தான். ஆனா எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறது? வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாடுன்ற கண்ணதாசன் வரிகள் தான். அதிர்ஷ்டம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, அதுக்கப்புறம் சங்கு தான். ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன். என் ஒய்ஃப் எடுத்துக்க, வட்டி கடன் மாதிரி ஊதிக்கிட்டே போறா. அவளை ஒழுங்கா ஒரு ரெகுலர் அக்கௌண்ட்டை மாத்தினா எவ்வளோ பாடு பண்ணோம். அதை நினச்சி நான் டென்ஷன் ஆகுறேன். பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு வெளில புதுசாக ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஊட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில் ஒவ்வொருத்தரும் தனக்காக தான் வாழணும். உலகம் எக்கெட்டு கெட்டு போட்டோம், நமக்கு என்னடா? நீ அதெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? எவ்வளோ ஆச்சு? 16 ரூபாய். ஏன்டா 16. எதுக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா? இந்த பாரு தம்பி, விஷயத்தெல்லாம் கூல் ட்ரிங்க்னா கூலாக தானே குடிக்கணும். கூலிங் பண்ண 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா. என்னண்ணே, பெரிய பெரிய ஹோட்டல்லே 14 ரூபாய் தான் கொடுக்குறோம். அப்படியா? அப்போ அங்கேயே போய் குடிக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி சின்ன கடைக்கெல்லாம் ஏன் வரீங்க? இதை பாருங்க, குடிச்சோமா துட்டு கொடுத்தோமா போனோமான்னு இருக்கணும், பேசவே கூடாது. வேலையை பாருங்க, போங்கயா. சீ வாடா போலாம். இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வச்சுக்கிட்டு போட்டோம். எவ்வளோ ஆச்சுண்ணா? 16 ரூபாய் ஆச்சு சார். ஆனந்த் 14 ரூபா கொடு. இல்லை சார், 16 ரூபாய். பாட்டில் கூல் பண்ண 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா. எவ்வளோ ரூபா திருப்பி கொடுத்தாரு? சார் அவர் 20 ரூபாய் கொடுத்தார் சார், நான் 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன் சார். இல்லை அதெல்லாம் இல்லை, 14 ரூபா எடுத்துட்டு பாக்கி திருப்பி கொடுங்க. இல்லை சார், 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் சார் ஆகணும். எதுக்கு சார் 2 ரூபா? ஃப்ரிட்ஜுக்காக சார். கூல் ட்ரிங்க்ஸை கூலாக குடிக்கணும்னு சொல்கிறீங்களா சார்? அதுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது, ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் தேவைப்படுது. கரண்ட் ஃப்ரீயாக வருது இல்லை சார், அதனால தான் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா. எங்களுக்கும் காசு ஃப்ரீயா வருதுல்ல. மூளையை கசக்கி ரத்தத்தை செஞ்சு தான் காசு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. சேர்ல உட்காந்து எங்க முதுகு வலிக்கு தெரியுமா உங்களுக்கு? டேய் ஆனந்த், இது பாரு, பாட்டில் எழுதிருக்கிற விலையோட 1 ரூபா எக்ஸ்ட்ரா காசு நீ கொடுக்காத. சார் நீங்கள் சும்மா இருங்க சார், இது எனக்கும் அவருக்குள்ள பிரச்சனை இல்லையா சார்? ஆனந்த், நான் சொல்றது கேளு, நீ 1 ரூபா கூட வெட்டி கொடுக்காத, புரியுதா? பாசு நீ கொஞ்சம் அமைதியா ஏய், எதுக்கு அமைதியா இருக்கணும்? எதுக்கு அமைதியா இருக்கணும் சொல்லு. கண் முன்னாடி இவன் திருட்டு தானே பண்றது தெரியுதுல, தட்டி கேட்க கூடாதா? சார் நான் இவ்வளோ வருஷம் வியாபாரம் பண்ணுறேன், இந்த மாதிரி சாவுராக்கி நான் பார்த்ததே இல்லை சார். ஏய், யாரா சாகுராக்கி? யாரா சாகுராக்கி? வெக்கம் இல்லாம கஸ்டமர் கிட்ட இருந்து 2 ரூபா திருடி சாப்பிடுற நாங்களா சாகுராக்கி? இவங்கள மாதிரி ஆளுங்க சும்மா இருக்காங்க, அதான் நீ ஏறி மதிக்கிற. நீ ஒரு நியாயமான வியாபாரியா இருந்தா 2 ரூபா எடுத்து குடுறா. இப்படி முடியாது போடா. என்ன பண்ணுவேன்? இதை பாரு, நீ கீழ் கோர்ட்டுக்கு போ, மேல் கோர்ட்டுக்கு போ, இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணாலும் போ, ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். ஏய், கொடுக்க முடியாது, 2 ரூபா கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? நீ கொஞ்சம் அமைதியா இரு. திருடி சாப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், விடுடா, ஆனந்த், விடுடா, டேய். விடுடா ஆனந்த், எதுக்குடா விடுற? எதுக்கு விடுற? திருடி சாப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், விடுடா. என்ன ஆனந்த் சார், உங்க ஃப்ரெண்ட் அரசியல்ல சேர்றாரா? ஏன் இப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு என்ன பேங்க்ல மேனேஜர் திட்டினாரா இல்ல வீட்ல கொண்டாடி திட்டினாரா? யோ நீ பய முடியாது. நியாயம் பேசுறான் பார், சில்ற பையன். சிச்சி. ஏய், நான் மறிக்கிறேன், போடா, நானே பார்த்துட்டு போடா. இவன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். அவன் வாயை பொத்துடி விட்டுட்டு போறான். இவரு பேச வாசு ஏய் பாரு. ஐயோ ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ கடை ஓடிட்டு இருக்கானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ யாரோ போலீஸ் போன் பண்ணுங்க. ஐயோ வாங்க, காப்பாத்துங்க சார். அட சும்மா இருடா. ஐயோ என்ன சார் வேணும்? என்ன சார் வேணும்? 2 ரூபா கொடு. என்னது? சார் விட்டுருங்க சார், தெரியாம பேச விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார் சார் ஐயோ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 ரூபா கொடு. 2 ரூபா கொடு. கொடுத்துறேன்ப்பா, ஒன்றும் பண்ணிடாத, கொடுத்துறேன். இந்தாப்பா, இந்த ₹2 கேட்டேன் சார், அதுக்காக கிரிக்கெட் பேட்டால கடை உடைச்சு நாசம் பண்ணிட்டேன் சார். பெரிய ரவுடி பேர் இருப்பான் போல இருக்கு சார். வேற என்ன செஞ்சா? கல்லாப்பட்டியில் இருக்கிற பணத்தை திருட பார்த்தான் சார்.
நல்லவன் நான் சத்தம் போட்டேன் ஓடி போயிட்டான் சார். ஓ அவன் இவ்வளவு செய்யற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உனக்கு அவனை ஏற்கனவே தெரியுமா? ஆனந்த்னு ஒருத்தர் என் கடைக்கு அடிக்கடி வருவார் சார். அவரு கூட வந்திருந்தார் சார். ஆனந்த் ஆனந்த் இங்க இருக்கான். கடைக்காரன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். வாசுதேவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன், ரவுடிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. இந்த பேங்க்லயே ரொம்ப சின்சியரான ஆஃபீஸர் சார் அவன். இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இல்ல சார், இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு 2 ரூபாய்க்கு அவன் பண்ணது just went out of control. ஒரு 15 நிமிஷத்துக்கு எனக்கே ஒன்றும் புரியல, அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். வெறும் 2 ரூபாய்க்காக இவ்வளவு பிரச்சனையா? ஆமா சார், வேற எதுவும் நடக்கலையே. இந்த கடைக்காரன்ட்ட நான் பேசியிருந்தேன், கடைக்காரன் என்கிட்ட பேசியிருந்தான். நான் தான் காசை கொடுத்தேன், நான் தான் காசை வாங்கினேன். ஐ ஹேட் நோ ப்ராப்ளம். இந்த கடைக்காரன் என்கிட்ட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறான்னு தெரிஞ்ச உடனே இவன் ஆளே மாறிட்டான் சார். இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். இந்த கடைக்காரன் என்ன ஏமாத்துறான்னு அவனுக்கு தோணுன உடனே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் சார். அவனுக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியல சார். போகும்போது உங்ககிட்ட வேற ஏதாவது சொல்லிட்டு போனானா? சார் இந்த கடையில் வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருந்தான். அவனை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. போகும்போது எதுவும் சொல்லிட்டு போகல சார். அவனுக்கு ஆத்திரம் வந்த உடனே ஆளே மாறி போயிட்டான் சார். வாட் ஐ மீன். ஒரு நிமிஷம் பழனி சார். வாசுதேவனோட அட்ரஸை வாங்கிக்க, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். சரிங்க சார். அவன் கையில் வேற ஏதாவது ஆயுதம்?